ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வெறும் 2 பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இதை பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஸ்வீட்டை பண்ணுறதுக்காக இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த பால் நல்லா காய்ஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ இதோட ஒரு லெமன் எடுத்து நான் கட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு இது எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி விட்டு 2-3 தடவை நம்ம கலரி விட்டு இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். எதுக்காகனா நம்ம சேர்த்துருந்த அந்த லெமனோட புளிப்பு இதில் இருக்கும். அதனால தான் இது மேலே தண்ணி விட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 400 ml அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி இடையிடையே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதோட ஓரங்களில் ஒட்டுற அந்த ஏடெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடணும். பால் இப்போ கொஞ்சமாக திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் இதுக்காக கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நான் சர்க்கரை சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் மாதிரி அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விடணும். முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கலாம். நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த பால் எல்லாமே நல்லா வற்றி அந்த தவாவில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ அதில் இருந்த பால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக நம்ம கிளறி விடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பாலுமே நல்லா வற்றி ட்ரையாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே இப்போ ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுலேயே நம்ம செட் பண்ணி கூட நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சில்வர் லீஃப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அந்த ஸ்வீட் மேலே அங்கங்கே வச்சு விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அதே சமயம் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். குங்குமப்பூ இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெறும் 2 பொருள் வச்சு பண்ணக்கூடிய மில்க் ஸ்வீட் இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.